வழிமுறைகளை இங்கே காட்டப்பட்டிருக்கு தானே. அதாவது நீங்கள் வேறு நாடு ஜப்பான் போன்ற நாடுகளை நீங்கள் பாவிக்கணுமா இருந்தால் 50 இருந்து 130 வோல்ட்டுக்கு இந்த சைக்கிளை நீங்கள் மாற்றிங்கன்னா இங்கே பாவிக்கலாம். ஜப்பான் நாட்டில் நீங்கள் பாவிக்கலாம். நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பாவிக்கணும்னா கட்டாயம் 220 வோல்ட் 230 வோல்ட்டு நான் என்ன செய்யணும் உங்களை சைக்கிள் விடப்பட்டிருக்கவன். சரி, அப்போ நான் என்ன பார்த்தேன், நீங்கள் புது பழக்கம் தானே ஸ்கூட்டர் வந்தாலும் மெட்டில் தட்டி விட்டுவீங்களா இருந்தால் உடனே அடிச்சு விட்டு போடும். அப்போ நான் பின்ன பார்த்தேன்னு என்ன 220 வோல்ட்டு சரியாக உள்வளங்கள் சப்ளை வோல்டேஜ் இருக்குன்றதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் ஓன் பண்ண போகிறோம். ரைட், ஓன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்குது. இதில் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. நாங்கள் ஸ்விட்ச் ஓன் பண்ணணும். இந்த பவர் சப்ளை என்னென்ன வோல்ட் எடுக்கலாம், 110 வோல்டேஜை நாங்கள் வெளியில் எடுக்கலாம், 220 வோல்டேஜை நாங்கள் வெளியில் எடுக்கலாம். சரிதான். இப்போ நான் 220 வோல்டேஜை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ரேஷியோவை பார்ப்போம். இது வந்து சர்வோ டைப். ஏன் தெரியும் உங்களுக்கு மோட்டர் ஒரு சத்தம் இது பார்த்துனாங்க டைப் தான். இது சர்வோ டைப் என்ன ஸ்டெபிளைசர். சரி, ஏன் தெரியுமே உள்ளுக்கு மோட்டர் இல்லை மற்ற ரிலே டைப்னா டிக் டிக்னு அடிக்கிற சத்தம் இருக்கு. இங்கே அப்படி இல்லை, ப்ரஷ் தேய்க்கிற சத்தம் இருக்கு பாருங்க. இது என்ன மாடல் தான் இது என்ன மாடல், அதாவது சர்வோ டைப் அதாவது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ரைட், இப்போ நான் எத்தனை வோல்ட்டை கொடுத்துருக்கிறேன், 220 வோல்ட்டை கொடுத்து போட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வெளியில் வர்ற வோல்டேஜை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் அளக்க போகிறோம். சார், முதல் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது தம்பி ஒரு அனலாக் மானி மூலம். இப்போ நாங்கள் பாருங்க இந்த வெளிவளங்கள் வோல்டேஜ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வோல்டேஜ் இப்போ கன்ஸ்டன்டாக இருக்கு. ஏன் இன்புட் வந்து மாறிடு பாருங்க. இங்கே பாருங்க 220 வோல்ட் அப்படியே முள்ளு காட்டுது வோல்ட் மீட்டர். அவுட்புட் வோல்ட் மீட்டர் காட்டுது 220 வோல்ட். சார், கீழே வேறு இதில் வேறு 110 சரியாது பாருங்க. கீழே 0, 50, 110, 150, 110 சரியாது. அப்போ 110 எடுக்கணும்னா 110 சரியாக இருக்கும். சார், சைவரில் இந்த 300 இருக்கிறது வந்து 220 வோல்ட் சரியா. 220 வோல்ட் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி சின்ன ஒரு மாற்றம் இருக்குமா இருந்தால் அங்கே உள்ள தேய்ச்சி போட்டு சரியா 220 வோல்ட்டுன்னு. அப்போ இந்த நேரத்திலையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்வளங்கள் சப்ளை எப்பவும் என்னவா இருக்கும்னா 220 வோல்ட்டே இருந்தோம். அப்போ பிரைமரி வோல்டேஜ் மாறையிலேயே இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வோல்டேஜும் என்ன செய்யாது, மாறும். அப்போ நான் அளக்கேக்கு என்ன இருக்க வேண்டாம், அளவு திட்டம் எந்த நேரமும் மாறாமல் இருக்கு. அதுக்காக நாங்கள் என்னத்தை பாவிக்கலாம் தம்பி, ஒரு அதாவது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதை சொல்லி ஸ்டெபிளைசர் என்று சொல்வார்கள். இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குரிய காரணம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஒரு மல்டிமீட்டர் உதவியோட அதாவது அனலாக் மல்டிமீட்டர் தம்பி. அனலாக் மல்டிமீட்டரை தம்பி பார்க்கணும் தம்பி. சார், இது இந்த உள் தடைன்றது ஒரு தடை ஒன்று இருக்குது. என்ன தடையான மீட்டர்ன்றதை பார்ப்போம். சார், இதில் போட்டிருக்கு தம்பி சார் 20K சார் ஓம் வோல்ட் டிசி என்று போட்டிருக்கு. சார், மற்றது பார்த்தீங்களா சார் 9K வோல்ட் டிசி 250 வோல்ட் அப் என்று போட்டிருக்கு. 9K வோல்ட் ஏசி ஏசி அடக்கைக்கு 9K தானே இதில் உள் தடையண்டு உள்ளுக போட்டு காட்டுறேன். இது வந்து நீங்கள் மீட்டர் நீங்கள் வாங்க கவனிக்கப்பட வேண்டிய படி கே உடைய மீட்டர் தான் என்ன இருக்கும் சார், நீங்கள் தரவுகளை அளக்கிறதுக்கு நல்ல மீட்டராக இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோமா இருந்தால் சார் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் வர வேண்டிய வோல்டேஜை நாங்கள் நீட்டு பார்த்தா 8 வோல்ட் நாங்கள் சரியாக இருந்தது. இன்றைக்கு திருப்பி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் அளக்க போகிறோம். எத்தனை வோல்ட்டை விட போகிறோம் சார், 8 வோல்ட். 8 வோல்ட்டுன்றது ஏற்கனவே தெரியுமன்றபடியாக நாங்கள் ஏசி எத்தனை வோல்ட்டை விட போகிறோம் சார், 10 வோல்டேஜில் விட போகிறோம். ஏசி என்ன வோல்டேஜை விட போகிறோம் சார், 10 வோல்டேஜில் நாங்கள் விட போகிறோம். விட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அளக்க போகிறோம். பாருங்க தம்பி, அளக்க காலேஜ் இந்த கண்ணை உடைய தம்பி இதில் சொல்ல போகிறோம் தம்பி. ஆனால் நேற்று கலந்ததுலேயும் இன்றைக்கு கலந்ததுலேயும் என்ன இருக்குது சார், பிள்ளை இருக்கு. என்ன நேற்று எத்தனை வோல்ட் காட்டுனது, 8 கிட்ட காட்டுனது. நேற்று 8 கிட்ட காட்டுனது. அப்போ நான் இன்புட் வோல்டேஜ் என்ன இருந்திருக்கு, இப்போ தான் பேர் ஸ்டெபிளைசர் இல்லாமல் நேரடியாக நினச்சி பார்த்தோம். நேரடியாக அணைங்க சார், ஸ்டெபிளைசர் வார காட்டி நேரடியாக எங்கே இருக்கு சார், 8 வோல்ட் காட்டுதுன்னு பார்ப்போம். பாருங்க, 2 கடையில் உள்ள வேறுபாடு. இன்னைக்கு ரெண்டு கடையில் உள்ள வேறுபாட்டையும் பார்க்க போறீங்க. பார்த்தீங்களா, இப்போ என்ன நடக்குது, கிட்ட 8 கிட்ட போகுது.
ஸ்டெபிளைசரில் போட்டால் தான் இத்தனை காட்டிச்சுது 8 விட கூடாது. அதன் எடுக்க என்ன செய்ய போகுது? 220 வோல்ட்டாக தரப்போகுது. 230 வோல்ட் வந்தால் இத்தனை வோல்ட்டாக தரப்போகுது, 220 தரப்போகுது. ஆனால் லைன் வோல்டேஜ் 230 மாறமா இருந்தால் அது என்ன செய்யணும்னா நிச்சயமாக என்ன செய்யும்? இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வோல்டேஜ் என்ன செய்யும்? அதிகரிக்க பண்ணு. அப்போ நான் நேற்று பார்த்தது இன்றைக்கு பார்த்தது இடையில என்ன இருக்குது? வேறுபாடு காணப்படுது. பார்ப்போம் அடுத்த டேப்பில் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஸ்டெபிளைசரில் நேரே அடிப்போம். ஸ்டெபிளைசரில் அடித்தா தான் எங்களுக்கு சரியான கரை கொடுக்கலாம். ஸ்டெபிளைசர் அடிச்சப்பேன், நான் கரட்டி போட்டு அடிச்சப்பேன். என்னது கிடக்குன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இருக்கும். சரிதானே? ரைட். 220 அடிச்சாச்சு. ரைட். இப்போ ஒன்றையும் பாடி எத்தனை வோல்ட் காட்டுதுன்ட்டு பாருங்க. உங்களோட மீட்டரில் துல்லியமாக பாருங்க. பாருங்க தம்பி, 10 விட்டு இருக்கிறேன். 10 ஏசி வோல்ட், 10 வோல்ட். ஏசி 10 வோல்ட் அளக்கிறது ஸ்கேல் கொடுத்துருக்கு. 0, 2, அடுத்தது 3 பெரிய பிரிவு. அப்போ 0க்கு இங்கே 2 நடுவில் உள்ள பெரிய பிரிவு 1 சார். 1, 2 இடையில 3, 4 இடையில 5, 6 இடையில 7, 8, 9 இடையில 9, 10. அப்போ இங்கே பார்ப்போம் 7க்கும் 8க்கும் இடையிலே இருக்கு. அப்போ 7 தானே, 7 எத்தனை பிரிவு இருக்குன்னு 1, 2, 3, 4 4 பிரிவு இருக்கு. என்ன 4 பிரிவு இருக்கு? 7க்கும் 8க்கும் இடையில எத்தனை இருக்கு? 4 பிரிவு இருக்கு. 4 5 பிரிவு தான். 5 என்ன எத்தனை காட்டிப்பாங்க? 1க்கும் 2க்கும் இடையிலாமே 4 பிரிவு இருக்கு. அப்போ 1க்கு பிறகு இன்னொரு பிரிவில் நிற்குமா இருந்தால் 1.25. 2வது பிரிவில் நிற்குது 1.5. மேத்ஸ் அடுத்த பிரிவில் நிற்குது என்னென்ன ஒவ்வொரு பிரிவும் 0.25. அப்போ 4வது பிரிவு என்ன இருக்க? 3வது பிரிவு என்ன போகுது? 0.75. அடுத்து என்ன? அப்போ இங்கே நான் என்னப்பேன் 2வது பிரிவில் நிற்குதுன்னா இத்தனை வோல்ட் தம்பி? 3வது 2 இடையில நிற்குது தம்பி. 5 எடுக்கலாம். கிட்டத்தட்ட 7.5 வோல்ட். இது என்ன வோல்டேஜா இருக்க போகுது தம்பி? என்ன வோல்டேஜா இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வோல்டேஜ்? நாங்கள் பார்க்குற வோல்டேஜ் RMS வேல்யூ, வர்க்கமூல சராசரி பெருமானமான என்ன வோல்டேஜை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பார்க்குறோம். இப்போ கூடி கூட அப்போ அனலாக் மீட்டர் தெரியாது. இந்த அனலாக் மீட்டரில் உங்களுக்கு 6வது விலங்கு